உங்கள் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் அட்சய திருதியை ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. இந்த சலுகை மே 12 வரை மட்டுமே. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் கவின் நடிப்பில் வெளியாயிருக்கும் ஸ்டார். இளன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பியார் பிராமா காதல் அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் கொடுத்திருந்தாரு. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் இளன் ட்வீட் பண்ணியிருந்தாரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நேற்று. அதாவது இந்த படத்தில் ஒரு 3 சர்ப்ரைஸ் இருக்குது, அது எங்கேயும் ரிவீல் பண்ணிடாதீங்க யாரும், ஸோ தட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோ ரிவ்யூவில் அந்த 3 சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணி பார்க்கலாம். பட் அங்கங்கே சில பெயின் பாயிண்ட்ஸ் சொல்லும் போது இல்லை ஒரு சில பாசிட்டிவ்ஸ் மென்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் ஸ்பாய்லராக உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அப்படி வந்து உங்களுக்கு அந்தளவு கூட ஒரு இம்மி அளவு கூட ஸ்பாய்லர் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. படம் பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோ ரிவ்யூவை நீங்கள் பாருங்கள். பட் பெரிய அளவு ஸ்பாய்லர் இல்லாமல் பார்க்க நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சு, எதெல்லாம் ஒர்க் ஆச்சு, எதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸ்டார் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே ஒரு இதான் ஒன்லைன் அப்படிங்கிறது கெஸ் பண்ணியிருப்பாங்க. அதே தான் ஒன்லைன், பெரிய டீவியேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. கவினுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமா அப்படிங்கிறதுல ஒரு அந்த ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஸோ அவருக்கு சினிமா நடிகர் ஆகணும், அவர் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட பெருங்கனவு. அதுக்காக சில விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு உதவியாக அவரோட அப்பா லால் வந்து இருக்காரு. இன்ஃபேக்ட் ஃபோட்டோகிராஃபரான லால் தான் இந்த சினிமா ஆசையை கவினுக்குள்ள புகுத்துற ஒரு ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவு ரொம்ப 2 பேருமே ஒரு அந்யோன்யமா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சினிமா மேல காதல் கொண்ட மனிதர்களா இருக்காங்க. ஸோ அம்மாவா கீதா கைலாசம் அண்ட் அக்காவா நிவேதா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதுல ஒரு பெருங்கனவு கொண்ட ஒரு இளைஞன் இருக்கான். அவன் அந்த கனவுல சாதிக்கணும் அப்படின்னா அந்த தடைகள்லாம் தாண்டி அவன் சாதிச்சானா இல்லையா, அவன் வாழ்க்கையில என்ன தடையெல்லாம் வந்துச்சு, முக்கியமா இந்த லவ் எபிசோட்ஸ்லாம் அவன் வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஸ்டார் படத்துல யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். அஃப்கோர்ஸ் கவின் இஸ் அ ஸ்டார். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே அடுத்த லெவலில் ஒரு ஆக்டரா ப்ரோக்ரஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. டாடாலேயே ரொம்ப மெச்சூர்டான ஆக்டர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருந்தாரு. இந்த படத்துல இன்னுமே அடுத்த லெவல் போயிருக்காரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நிறைய இடங்கள்ல அவரோட அந்த ஆக்டிங் ப்ராவஸ் வந்து சிறப்பாகவே வெளிப்பட்டுச்சு. ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஸ்டார்டம், அவர் தான் ஹீரோ அப்படிங்கிற அந்த இமேஜை தாண்டி ஆக்டர் கவினும் நிறைய இடத்துல வெளிப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹிக்கப்புக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையை சுத்தமாக நெகட்டிவாக மாறிடுறது, அந்த நெகட்டிவ் ஃபேஸில் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, அவரோட எமோஷன்ஸை எப்படிலாம் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பான ஆக்டிங் ஸ்கில் மூலமாக கொண்டுட்டாரு. நிறைய இடங்கள்ல அவரோட அந்த டம்மி கூட எக்ஸ்பிளிசிட்டாக தெரிஞ்சுது. அந்தளவு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு டயரிங்கான ஒர்க் ப்ராசஸ் இந்த படத்துக்காக போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு அந்த ரெகக்னிஷன் அப்படிங்கிறது அந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸில் அவருக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்டரா கவின் அடுத்த லெவல் போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஹீரோயின்ஸா பிரீத்தி முகுந்தன், ஆதித்தி பொகங்கர் நடிச்சிருக்காங்க. இதுல பிரீத்தி ஸ்கோர் பண்ண அளவுக்கு ஆதித்தி ஸ்கோர் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா டிபிக்கலா தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயினுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. அந்த சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அந்த லூசு ஹீரோயின் டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலங்காலமா ஒரு ஸ்டீரியோ டைப் சொல்லப்படுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இந்த செகண்ட் ஹீரோயினோட அதித்தியோட கேரக்டர் வந்து உள்ள சிக்கிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹீரோயினான பிரீத்தி அந்த காலேஜ் லைஃப்ல வரவங்க ரொம்ப மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்பாவா வர லால் ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான ஆக்டிங், ஒரு விடாமுயற்சி உள்ள, இன்ஃபேக்ட் கவினுக்கு நம்பிக்கை அளிக்கிற ஒரு கேரக்டர். கவின் தன்னை நம்பலைனாலும் லால் தன்னோட மகனை நம்புறாரு அப்படிங்கிறது நிறைய இடத்துல காட்சிகளா வெளிப்படுத்தியிருந்தாரு. இந்த கேரக்டருக்கு லால் ஒரு டெய்லர் மேட் ஃபிட்டாகவும் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அண்ட் அம்மாவா வர கீதா கைலாசம், அக்காவா வர நிவேதா, டிபிக்கலா தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுமோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ரைட்டிங்காக பெரிய ஸ்கோப் இல்லாதனால அவங்க ஆக்டிங் எங்கேயுமே அந்தளவு பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிறது மட்டும் தான் குறையும். பட் அவங்களோட நடிப்பில் எந்த குறையும் இல்லை. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸில் வர மாறன் அண்ட் ராஜாராணி பாண்டியன், ஸ்வரூப் உள்ளிட்டவங்க அந்த ரோலுக்கு உண்டான டெஃபினிஷனை கொடுத்துட்டு போகிறாங்க ஸ்க்ரீனில். அந்த ரோல் என்ன பண்ணணும்னு நினச்சி டைரக்டர் இன்டென்ஷன் எழுதியிருந்தாரோ அதுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸை அவங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த படத்துலேருந்து ஓரமாக எடுத்து வச்சா கூட இது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நல்லாவே நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது. சினிமா வேட்கை உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இந்த படம் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டிபிக்கலாக ஒருத்தர் சாதிக்கணும்னு நினைக்கிற இன்டென்ஷன் உள்ள ஒரு ஆள், அவரோட தேடல் உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த படத்துல சிறப்பாகவே பேசியிருக்காங்க. அதுக்காக அவர் என்ன உழைப்பு போட்டாலும் விதிவசத்தால் அது நடக்காம போறப்போ அவர் சந்திக்கிற அந்த சர்க்கிள், அதுக்கு அவர் கொடுக்குற அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்களை ரொம்ப சிறப்பாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ரியலிஸ்டிக் மீட்டர் இருந்ததும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இதை ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபிளேவர்ஃபுல்லான டோன்லையும் ப்ரெசென்ட் பண்ண டைரக்டர் இல்லைன்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. இதை தவிர மொமெண்ட்ஸாகவும் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே கிளிக் ஆயிருந்துச்சு. இன்ஃபேக்ட் படம் ஃபுல்லாவே அந்த மொமெண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பே போய் ஆக்டிங் கோச்சிங் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற கவினுக்கு தண்டட்டியை கழட்டி தர அப்பத்தா, உண்டியலை தர அக்கா,
அப்பா எப்படியாவது காசு சேர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனோட இருக்கிற லால் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக கிளிக் ஆகுது. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல கூட மாறன் கேரக்டர் அது வரைக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து இது ஒரு டிபிக்கலான சப்போர்ட்டிங் கேரக்டராக வைக்கணுமே வச்ச மாதிரி தான் இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அவர் சொல்ற ஒரு விஷயம், உனக்கு எப்போ ஆறுதல் தேவைனாலும் இங்கே வந்து பேசிட்டு போன்னு சொல்ற அந்த ஒரு டயலாக் ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. நம்மளை எமோஷனலாகவும் டச் பண்ணிச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையை எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ பேசுறதுக்கான ஆறுதல் தர மனிதர்கள் தான் இங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருந்துட்டே இருக்கு இல்லையா. பேசினாலே நிறைய விஷயங்கள் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கேரக்டரா மாறன் எழுதப்பட்ட விதம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அது அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல எமோஷனல் மொமெண்ட்டாகவும் கிளிக் ஆச்சு. அதே மாதிரி ட்ரெய்லர்ல வர அந்த பாரதி மீசை அனாலஜி அதை வந்து ஃபர்ஸ்ட்ல சொன்ன விதம், அந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு மாஸ் மொமெண்ட்டாக அதை கன்வெர்ட் பண்ண விதம், திரும்ப கிளைமேக்ஸ்ல அதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ண விதம் ரெண்டுமே ரொம்ப சிறப்பான ரைட்டிங். அது ஒரு பொத்தாம் பொதுவாக அங்கங்கே வச்சுட்டு டச் பண்ணிட்டு போகாம அது எல்லா இடத்துலையும் இன்டர் கனெக்டடாக கொண்டு போன விஷயம் வந்து ஒரு சின்சியர் ரைட்டிங்கான ஒரு வெளிப்பாடு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு டைரக்டர் இளனுக்கு அப்ரிசியேஷன்ஸ். எகைன் இதே மாதிரி ஒரு சின்சியர் ரைட்டிங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லேடி கெட்டப் அப்படிங்கிறது ட்ரெய்லரில் ஓரளவு வைரல் ஆச்சு. ஸோ அந்த லேடி கெட்டப்பை வாலண்டியராக படத்தில் திணிக்கணுமே வைக்காம அதுக்கும் ஒரு ப்ராப்பராக கான்டெக்ட் செட் பண்ணி அதுக்கும் சீன்ஸ் எல்லாம் எழுதி திரும்ப செகண்ட் ஹீரோயின் வரதுக்கும் அது ஒரு லீடாக கொண்டு வந்த விஷயம் அப்படிங்கிறது எகைன் அந்த சின்சியர் ரைட்டிங்கான ஒரு மாபெரும் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி சின்சியர் ரைட்டிங்னா சமீபமான தமிழ் சினிமாக்களில் மிஸ் ஆச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அது இந்த ஸ்டார் படத்தில் அங்கங்கே இருந்தது அப்படிங்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த டெக்னிக்கல் சைடு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் ரொம்பவே கிளிக் ஆயிருச்சு. பாடல் எல்லாமே ரொம்ப அற்புதமா படம் பிடிக்கப்பட்டிருந்துச்சு. இசையாகவும் நம்மளை ஈர்த்துச்சு. அதாவது ரொம்ப கம்மியான டியூரேஷன்ல வர சாங்ஸ் தான். அங்கே எங்கேயுமே ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணிட்டு சாங் கொண்டு வராம அந்த கதையோட சொல்ற விஷயமா தான் அந்த சாங்ஸ் வெளிப்பட்டுச்சு. அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே, அதுல ஒரு சர்ப்ரைஸ் இவனோட கோட்டை தான். அதை அவர் ரொம்ப சிறப்பாகவே பண்ணி கொடுத்திருக்காரு. தியேட்டர் மெட்டீரியலா அந்த விஷயம் ரொம்பவே கிளிக் ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பாசிட்டிவான விஷயம். எழிலரசோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு இன்னொரு பில்லராகவும் இருந்திருக்கு. மும்பை போர்ஷன்ஸ் படமாக்கப்பட்ட விதம் அண்ட் டோட்டலா படத்துக்கு சேப்பியா டோன் டைப்ல ஒரு டோனை கொடுத்த விதம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்ல டுவர்ட்ஸ் அந்த எண்டில் சிங்கிள் ஷாட்ல எடுக்கப்பட்ட அந்த சீன் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. அதுல சினிமோட்டோகிராஃபோட ஒர்க் எவ்வளோ எக்ஸ்டென்சிவா இருந்துச்சு, ஆக்டர்ஸோட இது தாண்டி சினிமோட்டோகிராஃபருக்கு அதுல எவ்வளோ ஒரு ஹெவி பேர்டன் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீன்ல நல்லாவே உணர முடியுது. அதை அவர் சிறப்பாகவே கையாண்டிருக்காரு. அண்ட் இந்த சீக்வன்ஸ்லையும் சரி, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சீக்வன்ஸ்லையும் சரி, பிரதீப் ராகவ் நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றாரு. செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தான் சில இடங்கள்ல அவர் இன்னுமே ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அதர் தட் ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எடிட்டிங் ஒர்க். அடுத்தது அந்த கிளைமேக்ஸ்ல வர சிங்கிள் டேக் அப்படின்னு சொன்னா இல்லையா, சமீபமா அந்த சிங்கிள் டேக் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் அதிகமாயிட்டே வருது. நிறைய படத்துல அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பட் அது வந்து கதைக்கு தேவையா இருக்கா அப்படின்னு கேட்டா அது இல்லை தான். ஏன்னா நிறைய இடங்கள்ல அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டா நான் என்னால் இதை பண்ண முடியும் அப்படிங்கறது நிரூபிக்க மட்டுமே அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த படத்துல அந்த சிங்கிள் டேக்கு ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான தேவை இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி எகைன் ஒரு சின்சியரான ரைட்டிங்கை டைரக்டர் இளன் கொண்டு வந்திருக்காரு. அதுவே நிச்சயமா பாராட்ட வேண்டிய விஷயம். ஸ்டார் படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டலா அதாவது ஒரு 100% ஒர்க் ஆனாலும் ஒரு 80% அங்கங்க சில நிறைய மொமெண்ட்ஸ்னால தப்பிச்சிருது. இன்ஃபேக்ட் அந்த யுவனோட ஹை பாயிண்ட்டும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த மாதிரியான ஹை மொமெண்ட்ஸ் எங்கேயுமே பெருசா கிளிக் ஆகவே இல்லை. அந்த ஜிமிக்கி வாங்குற போர்ஷன் மட்டும் தான் செகண்ட் ஹாஃப் ஆரம்பத்தில் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ற விஷயமா இருந்துச்சு. அதை தாண்டி செகண்ட் ஹாஃப் எங்கேயுமே ஸ்கோர் பண்ணல அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றமான விஷயம். அது ஸ்கிரீன் பிளேவையும் ரொம்ப டவுனா மாத்திருது. கவினோட லைஃப்ல அந்த ஒரு டவுனை காட்டுற விடம் அந்த ஸ்கிரீன் பிளேவும் டவுனா போயிருது அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். அடுத்ததா கவின் பிரீத்தி முகுந்தனோட அந்த லவ் ட்ராக் முடிஞ்ச விதம் ரொம்ப அப்ரப்டா ஃபீல் ஆச்சு. ரொம்ப கன்வின்சிங்கா இல்லாத ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா கவின் வந்து பிரீத்தியை பிளேம் பண்றாரு. பட் நமக்கு ஓவராலா அந்த படத்தை பார்க்குறப்ப பிரீத்தி மேல தப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம மைண்ட்ல உறுத்திட்டே இருக்கு. அந்த இடத்துல இன்னும் ரைட்டிங் கொஞ்சம் கிளாரிட்டியா இருந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகாததுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அது வரைக்கும் ஒரு நோக்கத்தோட பயணிச்ச அந்த திரைக்கதை அதுக்கப்புறம் ரொம்ப டிவியேட் ஆகி வேற ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே, ஒரு பெரிய ஹிக்கப் நடந்துருச்சு, அதுலேருந்து ஹீரோ ரெக்கவர் ஆகி வரார் அப்படிங்கிற அந்த விஷயத்த ரொம்ப எக்ஸ்டென்சிவா எடுத்து ரொம்ப செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அந்த ஸ்டோரி ஆக்குபை பண்ண வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. அண்ட் ஹீரோ ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமும் அந்த மெயினான ஒரு அஜெண்டா நோக்கி போகாம அவரோட லவ் லைஃப் அவரோட மேரேஜ் லைஃப்னு வேற எங்கேயோ திரும்ப ஒரு ட்ராக் ஓடின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் காதல் சுகுமார் கேரக்டர் மூலமா டைரக்டர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய குழப்பமே இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு அவர் காதல் சுகுமாரோட வந்துட்டு போறாரு. செகண்ட் ஹாஃப்ல அவர் கேரக்டர் வர விதம் அது மூலமா இளன் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறதுல இன்னுமே கிளாரிட்டி இருந்திருக்கலாம். கனவு காணவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டோன்ல அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறது ஒரு மைனஸான விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சின்சியரான ரைட்டிங் எட்டி பார்த்தது. அதுக்கு இவனோட மியூசிக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. அந்த ஒரு சர்ப்ரைஸும் படத்துல நல்லா ஒர்க் அவுட் பண்ண வச்சது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை கிளிக் ஆக வச்சது. பட் செகண்ட் ஹாஃப்ல எகைன் அந்த மாதிரியான ரைட்டிங் மிஸ் ஆனதுதான் பெரிய சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸ் சிங்கிள் ஷாட் உள்ளிட்ட பல விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இதை நம்பி மட்டுமே செகண்ட் ஹாஃப் எடுக்கப்பட்ட ஒரு ஃபீல்ல இருக்கு. அதை டைரக்டர் இளன் இன்னுமே சிறப்பாக கொண்டு போயிருக்கலாம். அந்த சின்சியரான ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல இல்லை அப்படிங்கிறதும் ஒரு மைனஸான விஷயம்.
படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். அதுவுமே வந்து ஒரு குட் ஹேவ் பீன் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டோன்ல தான் எனக்கு கிளிக் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப் குட் ஹேவ் பீன் ஃபார் பெட்டர் அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் இருக்கு. ஓவராலா இந்த படத்தை ஒரு எபோவ் ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஆனா கண்டிப்பா கவினோட ஸ்டார் வெஹிக்கிளுக்கு ஒரு முக்கியமான படமா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவராலா இது ஒரு தியேட்டர் மெட்டீரியலான படம் தான். நிறைய மூமெண்ட்ஸ் கிளிக் ஆச்சு. நிறைய ஒரு மேபி ஒரு கிரௌடோட ஒரு பேக்டான தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது சில சுமாரான மூமெண்ட்ஸ் கூட நல்லா எலிவேட் ஆகி கிளிக் ஆகலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸில் எப்போதும் விட இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாய் அட்சய திருதியை ஆஃபர். தங்க நகைகள் பவுனுக்கு ரூபாய் 1000 வரை தள்ளுபடி. இந்த சலுகை மே 12 வரை மட்டுமே.